ஓணம் சாத்தியா ஓணம் அன்னைக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஹலோ கைஸ், ஸோ இந்த வீக்கோட மண்டே கொஞ்சம் மசில் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக்கப்காக எஸ்ஆர்எம் பிரைம் போயிருந்தோம். ஸோ என்னோட ஆஃபீஸில் வந்து ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். ஸோ அது ஈஸ்வரி இன்ஸ்டியூட் அதுக்கிட்ட இருக்குது, எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட்டுக்குள்ளேயே இருக்குது ஹாஸ்பிட்டல். ஆன்லைனில் ஆல்ரெடி வந்து நாங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தோம், நல்லாவே இருந்துச்சு. டாக்டருமே நல்லாவே நான் வந்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டேன், எல்லாமே எனக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். அவங்களுமே வந்து நல்லாவே சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக எம்ஆர்ஐ எடுக்க சொல்லியிருந்தாங்க. பட் எம்ஆர்ஐ எடுக்க சொல்லும் போது அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 10K அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, வெளியில இருக்கிற லேப்ல விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 லேப் கிட்ட நாங்க வந்து கால் பண்ணி விசாரிச்சு பார்த்தோம். பார்க்கும்போது சில லேப்ல 8,000, சில லேப்ல வந்து 6,000 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆர்டி ஸ்கேன்ஸ் ஃபைனலா சூஸ் பண்ணோம். அவங்க வந்து 3,700 அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க. அங்க இன்னுமே வந்து சில இது இருக்கு போல, இந்த மாதிரி நைட்டு நம்ம போய் எடுத்தோம்னா 2,990 சம்திங் அந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் குறையும் போல. ஸோ இந்த எம்ஆர்ஐ அதெல்லாம் வந்து எடுக்க சொன்னாங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் 4 இடத்துல விசாரிச்சோம்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து அமௌண்ட் சேவ் ஆகும். கோல்டு அந்த மாதிரி எந்த ஒரு மெட்டல்ஸுமே உள்ள எடுத்துட்டு போகக்கூடாது. ஆக்சுவலா உங்க மேலேயோ இல்ல ட்ரெஸ்லயோ வந்துட்டு எந்த ஒரு மெட்டல் பிளாஸ்டிக் இல்லாம மட்டும் பாத்துக்கோங்க. ஸோ ஓவராலா முடிச்சுட்டு வந்து ஆப்போசிட்லயே அந்த எஸ்ஆர்எம் பிரைமுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரோஸ் மில்க் ஷாப்ல வந்து நாங்க குடிச்சோம். ஸோ பட் ஆனா அது ஐஸ்கிரீமோட சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. பட் ஐஸ்கிரீம் கரைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அது ரொம்ப பாலே இல்லாம ரொம்ப தண்ணியான ரோஸ் மில்க் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது முடிச்சுட்டு டியூஸ்டே வந்து நான் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அங்கே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ ஆர்எம் செட்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி அப்பப்போ வந்துட்டு ஸ்டால் போடுவாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து ட்ரெஸ், கம்மல், அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு ஷாப்ஸ் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதில் வந்துட்டு இந்த கம்மல் எல்லாமே செம்ம ரேட்டாக இருந்துச்சு. பட் இன்னொரு பக்கம் ஒரு ப்ரௌனி ஷாப் இருந்துச்சு, அங்கே போனோம். அங்கே நிறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க, ஃபெரரோஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. சரி, ஓகே, ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃப்ளேவர் வாங்கியிருந்தா, சாக்லேட், அதுலேயே வந்து உள்ள மில்கோடைய இது கலந்த மாதிரி. ஸோ அந்த மில்க் சாக்லேட்டோட அந்த கேக் ப்ரெஸ், அந்த சாசியான அந்த இதோட சாப்பிடும் போது அல்டிமேட்டா இருந்துச்சு. நீங்களே பாருங்க அவ என்ன சொல்றா அப்படின்னு. அருமை கைஸ். மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். எப்பயுமே வந்து நமக்கு ஒன்று ஈஸியாக கிடைக்குதுன்னா அதோட அருமை நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே திரும்பி அந்த ஐஸ்கிரீம் கடையை காமி. அங்கே ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு, அது எப்பயுமே எங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கும். ஆனால் அங்கே யாருமே வந்து வாங்க மாட்டாங்க. இப்போ திடீர்னு ஒரு புது ப்ரௌனி கடை வந்திருக்கு, எல்லாரும் இங்கே வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ எப்பயுமே எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்காதீங்க. உங்களோட ஒர்த்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதான் என் கருத்து. ஸோ அங்கே நல்லா சில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே ஓணம், ஸோ லீவு. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் என் மனசுக்குள்ள ஓடிட்டு தான் இருந்துச்சு. ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி காலேஜ் டைம்ல ஓணம்க்கு வந்து நான் ஹாஸ்டல்ல இருக்கும் போது வந்து இந்த பூக்கோளம் அதெல்லாம் போடுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் காலேஜ்க்காக. ஸோ அந்த மெமரிஸ்லாம் வந்துட்டு போச்சு என் மைண்டுக்கு. அவ்வளோதான், நம்ம லீவு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில் பண்ணலான்னு வந்தா ஒரே டிராஃபிக். இந்த மாதிரி நைட்டு நேரம் வர இந்த கிளைமேட்ல ஃபுல்லா வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. 7 மணிக்கு மேல ஆனாலே ஓணம் சாத்தியா ஃபுல்லா வீட்டுல செய்யற அளவுக்கு வந்துட்டு எனக்கு தெம்பு இல்லை. ஓணம் சாத்தியா ஓணம் அன்னைக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீதம்ல வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்றோம். ரேட் ஆனால் பயங்கரமா இருந்துச்சு இன்னைக்கு ஆக்சுவலா ஓணம்னால. பட் இருந்தாலும் வந்துட்டு இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் வந்து நம்மளும் கொண்டாடணும்ல, அதனாலதான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ வந்து கீதம்ல வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸா எல்லா வெரைட்டிஸுமே ஒரு 31 வெரைட்டிஸ், அதாவது இன்க்ளூடிங் அந்த இலைய சொல்றேன். ஸோ அந்த வந்து 31 வெரைட்டிஸுமே பாக்ஸ் பண்ணி அழகாக கொடுத்துருந்தாங்க. நம்பர்ஸும் அதில் ஒட்டியிருந்தாங்க. ஸோ அந்த நம்பர்ஸை வந்து நம்ம வந்து அந்த பாக்ஸ் மேலே இருக்கிற பேரோட வந்து மேட்ச் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது எந்த ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே வந்து ஆக்சுவலாக சூடாவே இல்லை, எல்லாமே ரொம்ப ஆறி போன மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக ரைஸ் குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நான் ஒரு டிராபேக்காக பார்க்குறேன் இவ்வளோ ரேட்டுக்கு. ரெட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மட்டச்சோறு கொடுத்துருக்காங்க, பட் அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஒயிட் ரைஸ் வேற கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஓணம் சத்யால வந்து ஃபுல்லாவே வந்து அந்த ரெட் சோறு தான் அவங்க கொடுத்துருக்கணும்.
ஸோ இது எல்லாமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. முக்கியமா அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு நாங்க சாப்பிட ஆரம்பிக்கும்போது, அந்த அப்பளம் தான் வந்துட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ரியலாவே. பிகாஸ் அந்த அப்பளம் வந்துட்டு ஒரு நயத்து போன அப்பளம், நமத்து போனதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. துணி மாதிரி இருந்துச்சு. நான் கையில எடுத்து கசக்கியே காட்டியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் சில சில இது இருந்துச்சு. போலிலாம் வந்துட்டு ஆக்சுவலா அது ஒருவேளை இது கேரளா போலியா இருக்கலாம். பட் நம்ம போலி அதை விட செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அந்த தேங்காய் எல்லாமே சேர்த்து. ஸோ ஓவராலா பார்க்கும்போது டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் இந்த காஸ்ட்டுக்கு ஆக்சுவலா ஒர்த்தா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்வேன். பட் ஆனா நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் எடுத்து காட்டுறேன் என்னெல்லாம் வந்துச்சு, என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து இப்போ ஒவ்வொரு ஐட்டமா அடுக்கியிருக்கோம். அதுல வந்து நம்பர்ஸ் எல்லாமே அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர் படி நான் சொல்றேன் என்ன ஐட்டம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் தங்கச்சி வந்து பார்த்து சொல்லுவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சக்க பிரதமன். ஸோ இதுதான் ஏதாச்சும் பேசுடி. சக்க பிரதமன் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். அந்த மாதிரி நோ ஐடியா என்னன்னு. ஸோ இனிமேல் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னன்னு. ஸ்வீட்டுன்னு நினைக்கிறேன், பாயாசம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பாலாட பிரதமன். ஸோ அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் நைஸ் பாயாசம் கொடுத்துருக்காங்க. சக்கா இலை அடை. சக்கா இலை அடை. ஸோ அதுதான் அதுதான் இந்த இலையில வச்சு கொடுத்துருக்காங்க அழகா. ஸோ அது என்னன்னே எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. அடை தானா ஏதோ இந்த பஞ்சாமிர்தத்தை வந்து அந்த இலைக்குள்ள வச்சு விட்ட மாதிரி இருக்கு. பட் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பழம்பூரி வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி போகிற இடத்துலலாம் சாப்பிட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் டால் போலி. ஸோ போலி தான் அது, பருப்பு போலியை தான் அப்படி போட்டிருக்காங்க. சோறு மட்டச்சோறு ரெண்டுமே இருக்கு. ஒயிட் ரைஸ் இருக்கு, அப்புறமா வந்துட்டு கேரளா ரைஸும் இருக்குது, மட்டச்சோறு, ரெட் ரைஸ். பட் ஆனால் கொஞ்சம் குவான்டிட்டி தான் கம்மியாக இருக்குது ரொம்ப. இது எல்லா ஐட்டமையும் வந்து நாங்கள் கலந்து சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் பரிப்புன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்பர் 7 ஆக்சுவலாக. இங்கே இருக்குது, அதுவே இல்லை. அது ஆக்சுவலாக நிறைய கவருக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போதைக்கு விட்டுறலாம். ஸோ நெய். அதுக்கப்புறம் 10 வந்து உளுந்து சம்மந்தி பொடி. ஸோ சம்மந்தி பொடி கொடுத்துருக்காங்க. 11 வந்து மாம்பழம் மதுரை பச்சடி கொடுத்துருக்காங்க. 12 வந்து வெள்ளரிக்காய் பச்சடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 14 பைனாப்பிள் தக்காளி ரசம். அதுக்கப்புறமா வந்து 15 வந்து உள்ளி தீயல் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இதெல்லாம் நம்ம ஃபேமஸாக கேட்டிருப்போம், உள்ளி தீயல் அது. அப்புறமா 16 வந்து மாதங்க கூட்டு கறி அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 17 வந்து குறுக்கு காளான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா குறுக்கு காளான் தான் தெரியல, ரவுட்டாக இருக்குது. அப்புறம் 18 வந்து பீன்ஸ் தோரன் அது கொடுத்துருக்காங்க. ஸோ 19 வந்து அவியல் வந்து நிறைய வாட்டி நம்ம சாப்பிட்றது தான். பட் இந்த வாட்டி கேரளா அவியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 20 வந்து ஓலான்னு கொடுத்துருக்காங்க. 21 வந்து கெட்டி மோர் கெட்டியாக இருக்கான்னு தெரில, திறந்து பார்த்தா தெரியும். 22 வந்து மோர் காய்ச்சியதுன்னு வேறு இன்னொன்று கொடுத்துருக்காங்க, குழம்பு மாதிரி. ஆமாம், அந்த மோர் குழம்பு மாதிரி உள்ள. ஸோ 23 வந்து உப்பேரி. அதுக்கப்புறமா சர்க்கரை உப்பேரி 24. அப்புறம் 25 வந்து பப்படம், அதாவது அப்பளம் இருக்குல்ல அது மாதிரி. ஸோ 26 வந்து இஞ்சி புளி கொடுத்துருக்காங்க. 27 வந்து நாரங்க அச்சார் கொடுத்துருக்காங்க. நான் கரெக்டாக தான் வாசிக்கிறேன்னு தெரியாது. 28 வந்து மாங்காய் அச்சார். அப்புறம் 29 வந்து ஏலக்கி பழம், சரியா? ஸோ வாழைப்பழம். அதுக்கப்புறம் 30 வந்து வெத்தலை பொட்டலம், அதாவது நம்ம வீடாக போடுவோம்ல. 31 வந்து தலைவாழை இலையையும் கவுண்ட் பண்ணி மொத்தம் வந்து 31 டிஷ்ஷாக இலையையும் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்ச மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். சொல்லணுமா? அதுதான் ரொம்ப பசிக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு எதனால நாங்கள் பேசுகிறோம். முதல்ல இதை முடிப்போம். அதை முடிச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம ஈவினிங் கிளைமேட் ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருந்துச்சு. அங்க தூரமா ஒரு மாடு கூட வானத்தையே பார்த்துட்டு இருந்துச்சு அந்த இடி முழக்க சத்தத்தை கேட்டுட்டு. ஓகே, கொடை எடுத்துட்டு நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போனோம். பட் நாங்க அங்க போனதுக்கு அப்புறம் அந்த டிவைன் ஃபீலே ரொம்ப அழகா இருந்துச்சு. கூட்டம் இல்லாத கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் தங்கச்சிக்கும் தான். ஸோ அந்த கோயில்ல அவ்வளவா கூட்டம் இல்லாதனால ரொம்பவே அமைதியா இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே ஃபுல்லா வழிபட்டுட்டு நல்லா சுத்தி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பணும். அங்கிருந்து கிளம்பும் போது பக்கத்துல ஒரு பானிபுரி கடையும் இருந்துச்சு. ஸோ அங்க ரோட் சைட் காளான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னா. ஸோ அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் vlogல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். until then this is Amusmati and family. டாடா, bye bye.